ஓகே, ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் அப்படியே ஜாலியாக வண்டியில் போயிட்டுருக்கீங்க, லாங் ட்ரைவ், ஒரு ஹைவேல போயிட்டுருக்கோம். அப்படி சடனாக மேலே பார்க்குறீங்க, அங்கே ஒரு ஃப்ளைட்டு மூவ் ஆகாமல் அப்படியே ஸ்டில்லாக நின்றுட்டுருக்கு. நடு ஏரில், நடு காற்றுல, வானத்தில், எக்ஸாக்டாக நடு வானத்தில் அப்படி மிதந்துட்டுருக்கு. ஓகே, அதை ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி சொல்கிறது, அது ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் அவங்க பறந்துட்டுருக்கு, மிதந்துட்டுருக்கு. ஒன்று முன்னாடி போகணும், இல்லை பின்னாடி இல்லை கீழே விழுவணும், இல்லை லேண்ட் ஆகணும், இந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும். ஓகே, ஏன் அது மிதந்துட்டுருக்கு? முன்னாடியும் போல் சைடில் எங்கேயும் திரும்பவும் இல்லை, ஆடெல்லாம் அசையலை, ஸ்டில்லாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. ஏன்? இதுக்கு பின்னாடி இப்படி என்ன நடக்குது? ஏன் அந்த மாதிரி அங்கே நிற்கிது? ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எப்போனா ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கும்போது, இங்கேருந்து கடையில் பஸ் ஏறி போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது வழக்கம் போல் ஏர்பாடு போட்டு மட்டும் படுத்துட்டு பாட்டு தான் கேட்டுட்ருந்தேன். கேட்டுட்டு கேஷுவலாக மேலே பார்க்குறேன், ஃப்ளைட் மேந்துட்டுருக்கு. ஃப்ளைட்டு மிட் ஏரில் நின்றுட்டுருக்கு. முன்னாடி போல் கீழே உழுவல, நகரில் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எதனால் அப்படி நிற்கிது? எனக்குள்ளே எல்லா விஷயத்துலையும் எனக்கு கொஸ்டின் இருக்கும். ஏன் இது நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு எல்லா விஷயத்துலையும் வரும். ஸோ அதே மாதிரி ஏன் அந்த ஃப்ளைட் அப்படி நின்றுட்டுருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் அப்போவே தேட்டல. ஏன்னா கம்பெனிக்கு போயாச்சு, நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2-3 நாள் கழித்து ரேண்டமாக மிட் நைட்டில் ஒரு 11:30-12 போல் ஒரு தாட், இதுக்கு ஏன் அன்றைக்கி இப்படி ஃப்ளைட் நின்றுட்டுருந்துச்சு? நான் மட்டும் தான் அதை பார்த்தேன்னா, என் கண்ணு கூட அது நின்ற மாதிரி தெரிஞ்சுதா அப்படின்ற டவுட். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டக்குன்னு போய் கூகுளில் போய் அடிச்சு பார்த்தேன், ஏன் ஃப்ளைட் இப்படி ஸ்டில்லாக நிற்கிது அப்படின்னு. அப்போ தான் இருந்துட்டு, ஓகே இதுதான் விஷயம், இதனால தான் ஃப்ளைட் அந்த மாதிரி இருந்துட்டு ஒரே இடத்துல நிற்கிது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் ஃப்ளைட் அப்படி ஒரே இடத்துல ஸ்டில்லாக நிற்கணும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக என்னதான் நடக்குது, ஏன் ஃப்ளைட் அப்படி ஸ்டில்லாக நிற்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்ச நாளுக்கு நான் மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு நான் தெரிஞ்சுட்டு மிட் நைட்டில் தோணுச்சு, மிட் நைட்னு தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு என் கூட வேலை செய்கிற வந்துட்டு இதே சொன்னார், ஒரு ஃப்ளைட்டு அப்படி ஸ்டில்லாக நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு தான் இல்யூஷன் நினச்சி பார்த்தா அப்படி இல்லை, அது வேறு என்னவோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு இருந்தேன். நான் போய் மாதிரி சொன்னேன், இல்லைண்ணா அது இப்படி கிடையாது அப்படின்னு. இல்லை இல்லை வேறு எதுவும் நடக்குது சொல்கிறான், அது இது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்கிறேன். அவர்கிட்ட இல்லை அவருன்னு இல்லை, அங்கே இருக்க யாருமே என் கூட ஒரு 4-5 பேருக்கு யாருமே நம்பலை, ஒத்துக்கல. எப்படின்னா அவங்க என்னை காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்னை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமாவும் ஒரு 2-3 நாள் கழிச்சும் சேம் திங் ரிப்பீட் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி காலையில் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தெய்வே பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்துல நான் முடிவு பண்ணேன், சரி எனக்கு அது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கு அது ஏன் நடக்குதுன்னே தெரில. ஸோ இவங்க சில பேர் இந்த மாதிரி க்யூரியாசிட்டி இருக்கவங்க போய் கண்டுபிடிச்சிப்பாங்க. க்யூரியாசிட்டியே இல்லை, ஏதோ நடக்குதுப்பா, நிற்கிது, வாட்ட மேஜிக், இந்த மாதிரிலாம் நினச்சி யாராச்சும் போனாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அவங்க அண்ணன் இதை பற்றி அவங்க அவேராகவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், ஓகே
இதை பற்றி யாருக்குமே இது இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி யாரும் அவேராக இல்லை. இப்படி நிற்கிது, ஃப்ளைட் நிற்கிது, ஆனால் ஏன் நிற்கிது அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே யாருமே அவேராக இல்லை. ஸோ இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கான ஒரு மெயின் காரணமாக எங்கள் ஆஃபீஸில் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் தான். என்னை அவங்க இன்க்ளூடே பண்ணிக்கல, நான் சொல்ல கவனிக்கல. பட் அதுக்கப்புறம் அவங்களே இருந்துட்டு ஏதோ தேடி போய் கண்டுபிடிச்சி அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஏன்னா இது மொத்தம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஃப்ளைட் ஏன் இப்படி நிற்கிது அப்படின்ட்டு. ஒன்று ஃபிசிக்ஸ், ஜென்ரல் சிம்பிளான ஒரு ஃபிசிக்ஸ். ஓகே, மிச்சம் 2ம் தியரி. இதனாலே அந்த ஃபிசிக்ஸ் தான் அந்த ஃப்ளைட் ஏன் உங்கள் கண்ணுக்கு இப்படி தெரியுது அப்படின்றதுக்கான ஒரு ஏன் நிற்கிது அப்படின்றதுக்கான ஒரு டாபிக், இந்த கான்செப்ட், ஃபிசிக்ஸ் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2மே தியரி தான். இதனாலையும் அது அப்படி தெரியலாம், இல்லை தியரி நம்பர் 1லையும் அப்படி தெரியலாம், தியரி நம்பர் 2லையும் அப்படி தெரியலாம் அப்படின்றத ஒரு மெயின் கான்செப்டே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்ட்டுக்கு வரும். அந்த ஃபிசிக்ஸ் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன். பேசிக்காக சொல்லணுன்னா ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்றது என்னென்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நான் எக்ஸாம்பிளுக்கு இருந்துட்டு ரிலேட்டிவ் மோஷன்னா 2 பொருளும் ஃபாஸ்ட்டாக ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இந்த பொருளும் மூவிங்கில் இருக்குது, இந்த பொருளும் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா 2த்துக்கும் இருக்க அந்த ரிலேட்டிவிட்டி, இந்த வண்டியும் அந்த வண்டியை போல உங்களுக்கு இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹைவேல போயிட்டுருக்கீங்க. ஓகே, உங்கள் முன்னாடியோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ ஒரு கார் வந்துட்டுருக்கு. சேம், நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, இந்த ஒரு கார் வந்துட்டுருக்கு. நீங்கள் போகிற கார் 100 km/h மேலே போயிட்டுருக்கு. அந்த காரும் 100 km/h மேலே போயிட்டுருக்கு. பட் அந்த கார் உங்களோட கொஞ்சம் முன்னாடி இருக்குது, இல்லை கொஞ்சம் சைடில் கொஞ்சம் தள்ளி, ஒரு 50 அடி ஒரு 40 அடி தள்ளி, அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 2 காரும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், குறிப்பிட்ட வேகத்தில், குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதாவது நீங்கள் இருக்க கார்லேருந்து அந்த காரை பார்க்கும்போது அந்த கார் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் தான் இருந்துட்டு நமக்கு இங்கே அந்த ஃப்ளைட்லேயும் நடக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே 2மே சிமிலராக, அதாவது அந்த ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஏன்னா ஹை ஸ்பீடில் இருந்தால் தான் இது தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே இருந்துட்டு நமக்கு காருன்றது பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட். ஃப்ளைட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீடும் லிமிட்டாக இருக்கிறனால என்னன்னா, இப்போ எப்படியோ 2 ஹைவேஸில் போகிற இந்த 2 ஆக்சுவல் காருக்குமே இருந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்பீட் லிமிட் ஒரே மாதிரி வரும். ஸோ சிமிலர் ஸ்பீட் சிமிலர் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கனால அது தெரியும். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அந்த கார் மூவ் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே தெரியும். எனக்கு அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, சேம் சைஸ் டு திஸ் கார். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் இருந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆக்சுவலாக ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களால் கன்சிடர் பண்ண முடியாது. பட் அங்கே நடக்குது, அங்கேயும் இந்த ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. பட் ஃப்ளைட்டுக்கும் நம்ம வண்டியில் போகிற நமக்கும் தெரிகிற மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவே ஃப்ளைட் எடுத்துக்கோங்க, ஹை ஆல்டிடியூட், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபீட்ஸ்க்கு மேலே பறந்துட்டுருக்கு இந்த ஃப்ளைட். ஓகே, அதிகமாகவும் போயிட்டுருக்கும், ஒரு 800 km/h மேலே போயிட்டுருக்கும். நம்மளா தெரில, எனக்கு கரெக்டாக தெரில, போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது அது ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. ஓகே, அதுவும் ஒரு டைரக்ஷனில் அது போகிற அதே டைரக்ஷனில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும்னா, அது அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஃபஸ்ட் திங், அது அவ்வளோ மேலே இருக்கனால அது உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும், கொஞ்சம் தூரமாகவும் இருக்குது, சைஸில் பார்க்க சின்னதாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் மூவ் ஆகிட்டுருக்கீங்க, அதுவும் மூவ் ஆகிட்டுருக்கு, 2ம் சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. அப்படின்னும் போது அந்த ஃப்ளைட்டு இங்கிருந்து நீங்கள் அதை பார்க்கும்போது அது மூவ் ஆகாத மாதிரி தான் தெரியும்.
இது இன்னுமே இருந்துட்டு நீங்கள் ஸ்லோவர், அதாவது பைக்ஸில், காரை விட 2 வீலர்ஸில் நீங்கள் போகும்போது நீங்கள் அதை ஈஸியாக சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி காரை விட பைக் லிட்டில் பிட் கொஞ்சம் சொல்கிறது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் ஒரே ஸ்பீடில் போக முடியாது. அதாவது ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக சொல்கிறேன். ஃப்ளைட் ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஸோ வந்துட்டு பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலோ இல்லை வேகமாக போனாலோ அது 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 ஸ்டில்லாக தான் இருக்குது, அது அது நகரவே இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்பலாம். பட் எனிவேஸ் அது நகர்ந்து தான் இருக்குது. நீங்களும் நகர்ந்துட்டு இருக்கீங்க, அதுவும் நகர்ந்து தான் இருக்குது. அந்த சிமிலர் டேரக்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் போகிற சைடும் அந்த ஃப்ளைட்டு வர சைடும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது, சிம்பிளாக சொல்கிறது, ஓகே சரி இப்போ இதுதான் இருந்துட்டு அந்த இதுன்னு வச்சுக்கலாம் பிளேன். ஓகே, ஃப்ளைட் இங்கே இருக்கு, நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஓகேவா? ஃப்ளைட் இங்கிருந்து இப்படி வருது, நீங்கள் இங்கிருந்து இப்படி வரீங்க. ஸோ 2 பேரும் லிட்டரலாக ஒரே ஸ்பீடுக்கு வரும்போது இங்கே இருக்கதான் உங்களுக்கு அங்கே தெரியும். ஸோ அந்த ஃப்ளைட்டு பின்னாடி என்ன இருக்கோ அது மாறாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லிட்டரலாக ஸ்கையில் இருந்துட்டு சேஞ்ச் பெருசாக தெரிய போகிறதில்ல மேகத்தை தவிர. ஸோ அது மாறாத மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் இப்போ இருக்க ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் ஒரு லிட்டரலாக ஒரு ஒயிட் போர்டு ஒன்று வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான கான்செப்ட்ஸ் எடுக்கையில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா பட் நான் ஏதோ ஒரு நோட்டு ஏதோ எங்கேயோ போடவே இல்லை, தூசியாக இருக்குது, அதை எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சது இவ்வளோதான். ரிலேட்டிவ் மோஷன் நான் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குது. பட் இந்த கான்செப்டுக்கு இதுதான் இந்த போர்ஷன் ஓகே. இதை விட கிரிட்டிக்கலான கான்செப்ட் போகுது அப்படின்னா, அதாவது ரிலேட்டிவிட்டி சம்மந்தம், சாரி ரிலேட்டிவிட்டி சம்மந்தமாக ஏதாவது போகுது கான்செப்ட், இந்த மாதிரி போகுது அப்படின்னா இதை விட கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, தியரி நம்பர் 1, ஹெட்விண்ட் டெய்ல்விண்ட். அதாவது இந்த இடத்துல தான் இந்த கான்செப்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா ஃப்ளைட்டை அந்த மாதிரி ஏரில் ஸ்டில்லாக நிறுத்தி வச்சுருக்கிறது, மிட் ஏரில் ஸ்டில்லாக நிறுத்தி வச்சுருக்கிறது வந்துட்டு விண்டு தான், அதாவது காற்று தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை வெலாசிட்டியே காற்று வீசும்போது அந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த ஃப்ளைட்டோட அந்த ஏர் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது அதிகமாகும். காற்று அந்த ஃப்ளைட்டை முன்னாடி போக விடாமல் தள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருந்துட்டு இப்போ அந்த ஃப்ளைட் இருந்துட்டு ஒரு 800 km/h அப்ராக்சிமேட்டாக 800 km/h இருந்துட்டு போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி அடிக்கிற காற்று, அதாவது எதிர்காற்று, வண்டியில் போகும்போது எதிர்காற்று அடிக்கணும், அந்த மாதிரி எதிர்காற்று ஒரு 200 km/h ஸ்பீடில் எதிர்காற்று அடிக்குது. அப்போ அது என்ன ஆகும்? 800 - 200, ஸோ 600 km/h அந்த ஃப்ளைட்டோட ட்ராவல் இருக்கும். உள்ள ஸ்பீடோமீட்டரில் பார்க்கும்போது பைலட்டுக்கு இருந்துட்டு 800 km/h அவர் ஓடிட்டுருப்பார். பட் அந்த ஃப்ளைட் அந்த ஏர் ரெசிஸ்டண்ட்டை தாண்டி போகும்போது வெறும் 600 km/h ஸ்பீடில் தான் போகும். இன்னொன்று, நம்ம அதை தூரமாக நின்று பார்க்கணும். இப்போ ஃப்ளைட் அங்கே போயிட்டுருக்கு, 1000 feet மேலே போயிட்டுருக்கு. நம்ம இங்கேருந்து அதை பார்க்குறனால அது எப்படி தெரியும் அப்படின்னா, அதாவது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் மூவே ஆகலை, நின்றுட்டுருக்க மாதிரி தெரியும். இப்போ ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 800 km/h போகிற ஒரு ஃப்ளைட்டில் 200 km/h விண்ட் அடிக்குது, ஸோ அது கம்மியாக இருக்குது. இப்போது ஃப்ளைட்டும் 800 போயிட்டுருக்கு, விண்டு ஒரு 500 km/h அடிச்சிட்ருக்கு அப்படின்னா இதோட ஸ்பீடு இருந்துட்டு ஒரு 300 km/h தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃப்ளைட் இருந்துட்டு அந்த முட்டு கொடுத்து போகணும்.
ஏர் ரெசிஸ்டண்ட்டை தாண்டி இப்படி ஒன்று தள்ளுது, தள்ளணும் திருப்ப. ஸோ அது தள்ளி போகிற வரைக்குமே இருந்துட்டு ஒன்று அந்த ஏரோட வெலாசிட்டி கம்மியாகணும், இல்லைனா ஃப்ளைட் இருந்துட்டு அதுக்கு ஈக்குவல் இல்லைனா அதை விட அதிகமான ஸ்பீடுக்கு போகணும். இதில் எது நடந்தாலும் ஃப்ளைட்டு ஈஸியாக தாண்டி முன்னாடி போயிடும். ஸோ அந்த இடத்துல அதுதான் நடக்குது. காற்று ஃப்ளைட்டை பின்னாடி தள்ளுது, ஃப்ளைட் அதை முட்டு கொடுத்து முன்னாடி போக பார்க்குது. ஸோ என்னன்னா அந்த ஏரோட வெலாசிட்டியை நீங்கள் ஃப்ளைட்டோட ஓவரால் ஸ்பீட்லேருந்து, அதாவது அதோட ஸ்பீட்லேருந்து எடுத்துட்டோம்னா, சப்போஸ் ஃப்ளைட்டோட வெலாசிட்டி மைனஸ் ஏர் வெலாசிட்டி போட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா நமக்கு அந்த ஃப்ளைட்டோட ஆக்சுவல் வெலாசிட்டி, ப்ராக்டிக்கலாக என்ன வெலாசிட்டியில் அது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்றது கிடச்சிரும். அது மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரத்தில் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கிருந்து அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருக்கீங்க, அது போராடி மெதுவாக தான் போயிட்டுருக்கு. பட் நான் அப்படியே தான் சொன்ன மாதிரி அது மெதுவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு அது நகராத மாதிரி தான் தெரியும். இதுதான் இருந்துட்டு தியரி நம்பர் 1. தியரி நம்பர் 2 அது என்னன்னா மோஷன் பேரலக்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி எதுவுமே தியரி இல்லை, ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் உங்களை ட்ரிக் பண்ணுது, உங்களை ஏமாத்துது. ஒரு பொருள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அது வேகமாகவும், உங்களை விட தூரத்தில் இருக்கும்போது அது ஸ்லோவாகவும் போகிற மாதிரி இருந்துட்டு உங்கள் பிரெயின் உங்கள் கிட்ட இருந்துட்டு ட்ரிக் பண்ணி உங்களை ஏமாத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருந்துட்டு சேம் ஹைவேல போயிட்டுருக்கீங்க. ஓகே, நார்மலாக போயிட்டுருக்கீங்க. சேம் ஹைவேல நீங்கள் ஒரு மாடரேட்டான ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. தூரத்தில் பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. தூரத்தில் வந்துட்டு இருக்கும்போது மெதுவாக வந்துட்டு மாதிரி தெரியும், பட் அது ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ டக்குன்னு பக்கத்தில் சட்டன் கிராஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு நினச்சேன்னா, ஏன் அந்த வண்டிக்காரங்க நம்ம கிட்ட வந்து வேகமாக போயிடுறாங்க, அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மெதுவாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது, சரி கொஞ்சம் வளரும்போது சரி அது நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது, அவங்க ஒரே ஸ்பீடில் தான் போகிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. பட் இந்த மோஷன் பேரலக்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருந்துட்டு, இது நம்ம மூளை நம்மக்கிட்ட காட்டுறது வேலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம மூளை தூரமாக இருக்க ஒரு பொருள் மெதுவாக வந்துட்டு இருக்க மாதிரி, இல்லை மெதுவாக போயிட்டு இருக்க மாதிரியும், பக்கமாக இருக்க ஒரு பொருள் வேகமாக போயிட்டு வேகமாக வர மாதிரியும் ஒரு நம்ம ஏமாத்துது. அது ரீசன் தெரில, பட் இந்த கான்செப்ட் படி தான். ஸோ ரீசன் வேணுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் நம்ம மூளை இந்த மாதிரி பேரலக்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ், மோஷன் பேரலக்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஏன் நம்ம மூளை இந்த மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா, அந்த ஃப்ளைட்டு நம்மளோட தூரமாக இருக்குல்ல, ஸோ தூரமாக இருக்க பொருள் அது அதோட வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. அது எவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்தாலுமே நம்ம மூளை அது மெதுவாக போயிட்டுருக்கும் போது தான் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சின்ன வயசுலலாம் இல்லை இப்போ கூட நீங்கள் கீழே இருந்துட்டு நம்மளோட ஃப்ளைட் பார்க்கலாம். ஹை ஆல்டிடியூட்டில் பறந்துட்டு இருக்க ஒரு ஃப்ளைட், ஏர்போர்ட்டை விட கொஞ்சம் தள்ளி இருக்க ஊராக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ஊருக்கு போகிற ஒரு ஃப்ளைட்டாக இருக்கட்டும், பறந்துட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ வீட்டு மொட்டை மாடியில் இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மொட்டை மாடி நின்று பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி. இதே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃப்ளைட்டு சட்டுன்னு போயிட்டு வந்துருக்கும். ஸோ இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும், அவ்வளோ வேகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா மெதுவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நான் சின்ன வயசுலேருந்து யோசிச்சதில்லை, பட் இப்போ ரன்னிங்கில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு ஸ்பாட்டில் யோசிக்கிறத நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னை வீட்டுக்கு மேலே ஓடுற பிளைனை பற்றி நான் யோசிச்சதில்லை. நான் நின்றுட்டு இருக்க பிளைனை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். பட் ஃப்ளைட்டில் இந்த கான்செப்டும் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்தில் பறந்துட்டு இருக்க ஒரு ஃப்ளைட் அப்படின்னா, அங்கே ஃப்ளைட்டும் மூவிங்கில் இருக்குது, நீங்களும் மூவிங்கில் இருக்கீங்க. ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவை இந்த ரெண்டும் ஒரு உங்கள் பிரைட் ட்ரிக் பண்ணி இது ஒரு இல்யூஷன் மாதிரி காட்டுது. ஸோ இந்த மோஷன் பேரலக்ஸ்லேயே தான் உங்கள் மூளை உங்களை ஏமாத்துது. ஸோ
ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் வந்துட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் ஒன்று ஏரில் மேலே இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நீங்களே அதை பார்த்தாலோ, அடுத்த டைம் இருந்து அதை பார்த்து அதை பார்த்து ஆச்சரியப்படுங்க, தப்பு சொல்லாது. பட் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு அன்னோன் ஃபேக்ட் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் இல்லை, நிறையா விஷயம் நிறையா பேர்த்துக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணும்போது தான் நான் அதை பற்றி தேடி அதை பற்றி அவேர் ஆகிட்டு மற்றவங்களும் அதை பற்றி அவேராக இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பிளானே நான் அப்போ தான் பண்ணேன், இதை பற்றி யாருமே அவேராக இல்லைன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு ஃபேக்டையும் ஒவ்வொரு கான்செப்டையும் யாருமே அவேராக இல்லாத கான்செப்ட் நான் தேட போகிறதில்ல. நார்மலாக ஜென்ரலாக இருக்க கான்செப்டே இருந்துட்டு ஜென்ரலாக இல்லை, அண்டர் ரேட்டட் கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது. மேஜர் கான்செப்ட்ஸ் இல்லாமல் அண்டர் ரேட்டட் கான்செப்ட் நிறையா இருக்குது. இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் கான்செப்டையும் எடுத்து நான் இருந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தேடி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேயும் இதை ஷேர் பண்ண சொல்லுங்கள். இந்த அன்னோன் ஃபேக்டை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். டாட்டா, பாய் பாய்.